நம்ம ஒரு மளிகை கடை வச்சிருக்கோம், நம்ம வந்து இதில் வந்து நமக்கு வந்து எப்பயும் போல தான் இருக்குது, காலையில் திறக்கிறோம் திருப்பி சாயந்தரம் க்ளோஸ் பண்ணுறோம், இதில் என்ன ஒரு பெரிய மாற்றமே இல்லை அப்படின்னு நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த மாற்றத்துக்கு வந்து நமக்கு வந்து பெருசாக உடனே இப்போ நமக்கு கிடைக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. சரிங்களா? அது எந்த மாதிரி விஷயன்றதை நீங்கள் சொல்லணும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வந்து அதை வந்து கன்சிடென்சியாக பண்ணணும் அப்படின்றத எல்லாரோட நோக்கமும். நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக இதை வந்து கன்சிடென்ட்டாக நம்ம செஞ்சுட்ருக்கோம். இதை வந்து இதுக்கு மேலேயும் இதில் வந்து அதிகமாக லாபம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு வேலையும் வந்து கன்சிடென்ஸாக செஞ்சுட்டு இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து நம்மளுக்கு நம்மளால இந்த மளிகை கடையை வச்சு மட்டுமே இன்கம் இல்லாமல் ஒரு பேசிவ் இன்கம் கூட இதில் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம்னா அது எந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக சொல்ல முடியுமா? ஏன்னா பேசிவ் இன்கம்னா இப்போ நம்ம கடை திறக்கிறோம், ஏன்னா நம்ம கடை வியாபாரம் பார்த்தே ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாயிலேருந்து ஒரு 800 ரூபாய் 700 வரையுமே நமக்கு லாபம் கிடைக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அதை தவிர்த்து இன்னும் வேறு எதனா பேசிவ் இன்கமாக நம்ம எதனா பண்ண முடியுமா அப்படின்றத நான் கேட்குறேன். நான் பேசிவ் இன்கம் அப்படின்னா இப்போ நாம வச்சிருக்க கடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிஸ் ஏரியா அந்த மாதிரி ஏரியாலாம் இருக்குது. சரிங்களா? அப்போது நம்ம கம்பெனிஸ் ஏரியாவுக்கு வந்து நம்ம மளிகை கடை வச்சு மட்டுமே நம்ம ரன் பண்ணாமல் அதில் வந்து டீயை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாம் ஒரு 5-6 கம்பெனிக்கு வந்து டீ சப்ளை கொடுத்துட்ருக்கோம். அந்த டீ சப்ளை எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணியிருக்கியாமோ எனக்காவது? இல்லை, அது கடை வச்சு தான் நமக்கு வந்துச்சு, மார்க்கெட்டிங் நம்மளும் கொஞ்சம் பேசி எல்லாம் பண்ணனால தான் வந்துச்சு. கண்டிப்பாக இன்னைக்கு டீ சப்ளை கொடுத்துட்ருக்கோம். அந்த டீ பிஸ்னஸ் கொடுக்கறனால தான் அதுக்கு அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் கிடைச்சிது. அது என்ன பிஸ்னஸ் அப்படின்றதும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். பிஸ்கெட் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் வருது. ஆமாம், இப்போ வந்து டீ கொடுத்தனால தான் நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸ்னு ஒன்று அடிஷ்னலாக நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ ஒவ்வொரு கம்பெனிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஒரு டைமுக்கு வந்து 50லேருந்து 100 பீஸ் கிட்ட நம்ம கிட்ட சப்ளை வாங்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து அதை கன்சிடென்சியாக கொடுத்துட்டு இருக்கனால தான் நம்மளுக்கு அந்த ஜாப் வந்து நீடிச்சிட்டு இருக்கு. அவங்க மூலியமா அது நீடிச்சிட்டு இருக்குன்றதை விட அதையும் தாண்டி நம்மளுக்கு அவங்க கம்பெனிஸ்லேருந்து எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நீ சொல்லணும். நிறையவே தராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு டிரைவிங் நமக்கு தெரியும், நமக்கு ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் இருந்தோம். அதனால் அவங்க கம்பெனிலலாம் வெஹிக்கிளுக்கு எதனா டிரைவர் தேவைப்படுது அப்படின்னா கூட நம்மள ஒரு ஆக்டிங் டிரைவர் மாதிரி ஒரு சப்பு மாதிரி நம்மளை கூப்பிடுவாங்க. சப்போஸ் டிரைவர் இன்னைக்கு லீவ், இன்னைக்கு ஒரு நாள் மேனேஜ் பண்ணி தர முடியுமான்னு. ஸோ அந்த மாதிரி மேனேஜ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது. பட் வந்து இது எல்லாமே நம்ம வந்து எதனால் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சொன்ன மாதிரி தான் கன்சிஸ்டன்சின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க இதை நம்ம வெறும் கடை மட்டுமே பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு கிடையாது. என்றைக்கும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த கடையிலேயே வந்து நீங்கள் பெருசாக பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து வெளியே டீ குடிக்கிறதோ இல்லை வெளியே போய் வண்டி ஓட்டுறதோ அதெல்லாம் கூட ரெண்டாவது. கடையிலேயே வந்து நீங்கள் வந்து காலையில் வந்து 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரையும் இதையே நீங்கள் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் கூட உங்கள் கடை வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாரும் கஸ்டமர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இவங்க கடை வந்து என்றைக்குமே லீவ் கிடையாது இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட உங்கள் ஏரியாவில் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 100 பேர்னாச்சும் உங்களுக்குன்னு ஒரு கன்ஃபார்ம் ஆகிடுவாங்க, கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். அது மூலிமா இன்னும் ஒரு சில பேர் உங்கள் கடைக்கு வர மூலிமா நீங்கள் எங்களுக்கு எதனாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது மாதிரி பண்ண முடியுமா? டெய்லி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுங்கன்னா, ஒரு தண்ணி கேன் வந்து எங்களுக்குன்னு ஒரு 5 கேன் போட முடியுமா ஒரு மதியான டைமில், அப்படி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண்ணுற ஒர்க்கு மட்டும் என்றைக்கு வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெருசாக ஒரு என்ன சொல்கிறது பார்க்கலாம். ஏன்னா கன்சிஸ்டன்சின்றது வந்து நம்ம இந்த மளிகை கடைன்னு கிடையாது, நீங்கள் எந்த ஒரு வேலைக்கு பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, கன்சிஸ்டன்சி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக அது வந்து பெருசாக நமக்கு கை கொடுக்கும். நான் எதிர்பார்க்கறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்ன்றது உங்களுக்கு கன்சிடென்சியாக செய்யும் போது ஒரு ப்ராஃபிட் வந்து நல்லாவே கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு ஒர்க்கர்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்கும்? கன்சிடென்சியாக பண்ணீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இதுவே நீங்க பிசினஸ்ல அதை வந்து நீங்க எஃபெக்ட் போடும்போது உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்காம லேட் ஆனாலும் அது தாமதம் ஆனாலும் உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதும் இது தெரிஞ்சுக்கணும் நீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து தண்ணி கேன் போடுறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த தண்ணி கேன் வந்து ஆக்சுவலா எல்லா மளிகை கடையிலயும் வச்சு சேல் பண்ணுவீங்க, நாங்களுமே வச்சு சேல் பண்ணுறோம். அந்த சேல் பண்ணுற இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு சப்ளை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வெஹிக்கிள் எடுத்தோம் நியூவாக. அந்த வெஹிக்கிள் எடுத்தனால எங்களோட ஷாப்புக்கு மட்டும் நாங்களே வந்து எடுத்துக்கிட்டோம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேன்ஸ் வந்து எங்களுக்கு போது மூவிங்கில் இருக்குது அப்படின்னா அந்த 20 கேன்ஸை வந்து நாங்களே எடுத்துக்க முயற்சி பண்ணோம். அப்படி இருக்கும்போது அதில் வந்து பாதிக்கு 15% கிடைக்க வேண்டிய லாபம் வந்து ஒரு 25% வந்து லாபம் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டோம். அதையுமே வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்க கேன்டீன்ஸு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிஸ்க்கு வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்குமே வந்து இன்னைக்கு தண்ணி கேன் வந்து சப்ளை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுவுமே வந்து ஒரு அடிஷ்னல் பிஸ்னஸ் தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்குது அப்படின்னா இது நாங்கள் எங்களுக்காக நாங்கள் எடுத்து பண்ணோம். அது வந்து அவங்களுமே எங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்கன்னு சொன்னனால தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து நாங்கள் இன்னைக்கு நிறுத்தாமல் கன்சிடென்சியாக பண்ணணும் அப்படின்றத எங்களோட நோக்கம். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணுங்கள், அதுதான் நாங்கள் சொல்ல வரோம்.